ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பொடி நம்ம தயார் பண்ணணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் அளவு புளி, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். 3/4 பதத்துக்கு இது நல்லா வதங்கினதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி பவுட்ரு நல்லா காய் கூட மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காயை கொஞ்சம் இன்னும் நல்லா வேக விட்டுடலாம். தண்ணியெலாம் நல்லா வற்றி நமக்கு காய் வெந்ததும் கொஞ்சமாக காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.